என்னடா நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், ஆனால் அந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது. ஒத்த காலம் நிற்கிறோம், தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு பார்த்துட்டோம், ஆனாலும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எந்த ஒரு ரிசல்ட்டும் வரலையேன்னு நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் உண்மையாக போட்ட உழைப்புக்கு ரிசல்ட் இப்போ இம்மிடியேட்டாக வரலனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். இந்த மாதிரி சுகர் கோட் பண்ண ஆசை வார்த்தைகளாக நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா எனக்கு பல நேரங்களில் பல விஷயத்தில் ரிசல்ட் வராமலே போயிருக்கு. பட் அப்போல்லாம் நான் அந்த விஷயத்துக்காக உண்மையாக முழுசாக ஃபுல்லாக ட்ரை பண்ணேன்ற அந்த ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு அன்றைக்கி நைட்டு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா சொன்னதை மதிச்சு நான் அதுக்கப்புறம் ஃபிலிம் மேக்கிங் பற்றி யோசிக்கவே இல்லை. பட் அவர் சொன்ன மாதிரி பலவிதமான நபர்களை சந்திச்சிருக்கேன். என்னை இன்ஸ்பயர் பண்ண பல நண்பர்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போது என்னால் ஏதோ ஒரு கதையை சொல்லாமல் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்தது, லைஃப் எனக்கு கற்றுக் கொடுத்தது, இந்த சொசைட்டி மேலே இருக்கிற என்னோடய பார்வை, இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ என்னால் ஒரு கதையாக சொல்ல முடியும். காலம் போன காலத்தில் இதெல்லாம் தேவையா? பெரிய பெரிய ஆளுங்களே இங்கே வாய்ப்பு கிடைக்காம நிற்கிறாங்க. உன்னை விட எத்தனையோ வயசு கம்மியான யங் மைண்ட்ஸ் அதே வரிசையில் நின்றுட்டுருக்காங்க. இப்போது 33 வயசில் நீ வந்து நின்றுக்கிட்டு நான் ஃபிலிம் டைரக்டர் ஆக போகிறேன்னு நினைக்கிறியே, அதானே யோசிக்கிறீங்க? புரியுது, எனக்கும் அதே கேள்வியும் பயமும் இருந்துச்சு. பட் அப்போது இஃப் நாட் நவ் தென் வென்? இப்போவும் நான் இதை ட்ரை பண்ணலன்னா அப்புறம் எப்போ தான் பண்ண போகிறேன் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் கதைனாலே அது என்ன ஒரு பெரிய சில்வர் ஸ்க்ரீனில் மட்டும்தான் சொல்லணுமா என்ன? இந்த சேனல் மூலிமா, இதோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சின்ன ஃபோன் ஸ்க்ரீன் மூலியமாகவே நான் சொல்லணும்னு நினைக்கிற கதையை உங்ககிட்ட வந்து சேர்க்கலாமேன்னு தோணுச்சு. நான் சொல்ல போகிற கதை மூலிமா யாரோ ஒருத்தருக்கு நம்மளை மாதிரியும் ஒருத்தன் இருக்கான்னு ஒரு ஆறுதல் கொடுத்தாலே அதை ஒரு பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன். ஸோ நான் இந்த 5 எபிசோடில் சொன்ன கதையில் ஏதோ ஒரு மொமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கதையாக கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை ஒரு வேறு கதையில் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.